இன்றைக்கு இந்த நல்ல சிந்தனைகளில் நாம் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு இவ்வளோ வழிபாடுகள் பூஜைகள்லாம் வைத்தாங்க. அதில் இந்த சிவராத்திரியில் முக்கியமான சில புராண வரலாறுகள்லாம் இருக்குது, கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். 4 கால பூஜைகள் நாம் சிவராத்திரியில் செய்கிறோம். இப்போ சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன, இது சிவபெருமான் பார்க்கடலில் அந்த அமிர்த ஆழகால விஷத்தை உண்டு அதிலேருந்து மயங்கி எழுந்து அவர் நந்தியம்பெருமானுடைய மேலே அமர்ந்து அவர் வலம் வர்றார். தேவர்கள்லாம் அவரை, அதுதான் பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமான் மேலே இறைவனையும் இறைவியும் அலங்கரித்து அதை எல்லா ஆலயங்கள்லேயும் வலம் வருவாங்க. 8 திக்குலேயும் அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷம் இந்த சிவபெருமான் மயங்கி எழுந்து எல்லோருக்கும் அருள் பொழியும் பொழுது நந்தி நீங்கள் என் மேலே எழுந்து நம்ம இந்த 3 லோகத்தையும் வலம் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ தேவர்கள் நாங்களே உங்களை சுமந்து வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் தேவர்களும் மூவரும் முனிவரும் ரிஷிகளும் எல்லாரும் சேர்ந்து அந்த வழிபாடு செய்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் நம்ம கோயில்களில் இந்த பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமானை சுமக்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. அது கிடைத்தவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதை விட்டுறாதீங்க. ஏன்னா எத்தனையோ புறப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிரதோஷமும் அந்த பிரதோஷ காலம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாலை வேளையும் இரவு பொழுதும் கூடுகிற சந்திக்கக்கூடிய ஒரு இடம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த சந்திக்கக்கூடிய இடங்களில் தான் ஒன்றும் சந்திக்கக்கூடிய அந்த பார்டரில் தான் விஷயமே இருக்கும். இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான், இப்படி அந்த பார்ட்ரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது அந்த சந்திக்கிற இடத்துல தான் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் உள்ளே வந்துட்டால் கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிரும், அப்படி உள்ளே போயிட்டாலும் பிரச்சனை குறைஞ்சிரும். அந்த சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால தான் எல்லை பாதுகாப்பெல்லாம் அமைச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வாகா கேட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த சந்திக்கக்கூடிய இடத்துல தான் விஷயமே இருக்குது. அப்படி இந்த மாலை வேளையும் இரவு பொழுதும் சந்திக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரதோஷ சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பிரதோஷம் அப்படிங்கிற பேரே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா மிகுதியான, அதிகமான, சக்தி வாய்ந்த அப்படின்னு கூட நம்ம எல்லாம் சொல்லலாம். தோஷம்னா அவங்க எல்லாருக்குமே என்னென்னு தெரியும், ஒரு தோஷமான ஒரு காலம், சரியில்லாத ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்பதோஷம் அப்படின்னா பாம்பால் நமக்கு தோஷம், பாம்பால் நமக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. கன்னியா தோஷம், கன்னியா குழந்தைகளால் சுமங்கலி தோஷம், இப்படி நிறைய பித்ரு தோஷம்னா முன்னோர்களால் ஏற்படக்கூடியது இப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த பிரதோஷம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமான தோஷமுடைய காலம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளுமே தினந்தோறும் சாயங்காலத்தில் அந்த மாலை வேளையும் இரவு வேளையும் சந்திக்கக்கூடிய பொழுது தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. தினந்தோறுமே அந்த பிரதோஷ காலத்தில் சிவனை நாம் வணங்குறது நல்லது. அதுலேயும் இந்த திரையோதசி சதுர்தசி திதி சந்திக்கிற அந்த நாளை தான் சந்தியா காலம், அந்த நாள் தான் சிவராத்திரி உண்டானதுனால அதை நம்ம ஒரு மாதமும் வளர்பிறை தேய்பிறையில் கொண்டாடுறோம். அதனால் அந்த பிரதோஷ காலத்தில் அந்த சந்தியா வேளையில் சிவபெருமான் நந்தியம்பெருமான் மேலே எழுந்தருளி இந்த ஆலயத்தை, எல்லா ஆலயத்தையும் வலம் வருவார். 8 திக்குலேயும் பூஜை பண்ணுவாங்க. எல்லா தேவர்களும் அவரை வணங்கினதாக ஐதீகம். அப்போது அந்த நந்தியம்பெருமானை நாம் சுமந்து செல்லக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா நாம் யார்? நம்மளே தேவர்கள் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா சாமி தூக்குறவங்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னா என்னென்னா, இறைவனுடைய பாதமாக அவர்கள் இருக்கிறார்கள்.